Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஃபேஷியல் தாங்க பார்க்க போறோம். திடீர்னு நீங்க ஏதோ பார்ட்டிக்கு போறீங்களா, திடீர்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்றீங்களா, ஐயோ இந்த பேண்டமிக் டைம்ல வந்து பார்லர்ல போய் தான் பண்ணணும் அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேணாங்க. வீட்லயே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சிம்பிளான பொருளை வச்சு எப்படி வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றது தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நான் காட்ட போறேன். இதுல எந்தவித கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ணாததுனால இது ரொம்பவே ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே சேஃபுங்க. சரி, இந்த ஃபேஷியல் வந்து எப்படி வந்து பண்ணலான்றத வாங்க பார்க்கலாம். ஃபேஷியல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். இதுக்கு வந்து நான் பாலும் தேனும் எடுத்துருக்கேங்க. பால் வந்து ஒரு 2 ஸ்பூனும் தேன் வந்து ஒரு 1 ஸ்பூனும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கிளென்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. பாலில் வந்து லாக்டிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஹனியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. கடைகளில் இருக்க நம்ம கிளென்சரை வாங்கி நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். ஆனால் பாலில் வந்து நேச்சுரலாகவே வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து இருக்கிறதுனால அதோட தேன் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகாமல் கிளென்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே போய் ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த கிளென்சருங்க. இதை நீங்க அப்படியே கூட ஃபேஸ்ல போட்டு சர்க்குலர் மோஷன்ல ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு காட்டன் பேட்ல வந்து டிப் பண்ணி அதை வந்து நீங்க ஃபேஸ்ல வந்து வைப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங்க. ஸ்க்ரப்பிங்க்கு நான் இங்க வந்து அரிசி மாவு, காஃபி தூள், லெமன் ஜூஸ் அண்ட் கோகனட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேங்க. இதில் அரிசி மாவு 2 ஸ்பூன், காஃபி தூள் வந்து 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன், கோகனட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸை அழகாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கிறதுல முக்கியமான பொருள் வந்து காஃபி பவுடருங்க. இதை நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கிற கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதை அதிகமாக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்கின் ஸ்கில்லையும் ரிமூவ் பண்ணி க்ளோவிங்காகவும் பிரைட்டாகவும் வச்சுக்குதுங்க ஃபேஸை. அரிசி மாவு வந்து ஒரு நேச்சுரலான ஸ்க்ரப்புங்க. இதை வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து க்ளோவிங்காகவும் பிரைட்டனாகவும் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டேனையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. நம்ம ஸ்கின் வந்து 3 லேயரால ஆனதுங்க. நம்ம என்னதான் கிளென்ஸ் பண்ணாலும் மேல இருக்கிற லேயர்ல இருக்க ஒரு டர்ட் தாங்க போகும். ஆனா வந்து நீங்க இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்க ஸ்க்ரப் பண்ணீங்கன்னா உள்ள இருக்க அழுக்கு தூசு எல்லாமே போய் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின்னை வந்து க்ளோவிங்காகவும் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் ஆகுதுங்க. இந்த நேச்சுரல் ஸ்க்ரப்பை நீங்கள் ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து மசாஜிங்க. அதுக்கு வந்து நான் இங்கே 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லும் 1 ஸ்பூன் ஹனியும் 1 விட்டமின் இ கேப்சூலும் எடுத்து வச்சிருக்காங்க. விட்டமின் இ ஆயில் வந்து ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டா கொடுக்குதுங்க. சன்பர்ன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுதுங்க. ரிங்கிள்ஸ் வராம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்தா கூட ரிமூவ் பண்ணி கொடுக்குதுங்க. ஆக்னி ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதையும் ரிமூவ் பண்ணி கொடுக்குதுங்க இந்த விட்டமின் இ ஆயில். அடுத்து வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டா கொடுக்குதுங்க. ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இது இருந்தாலும் வந்து அதையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குதுங்க ஆலோவேரா ஜெல். அது மட்டும் இல்லாம ஸ்கின்ல வந்து கொலாஜன் ப்ரொடெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஆலோவேரா ஜெல் ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. இந்த மசாஜ் ஜெல் யூஸ் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின்ல இருக்க பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபேஷியல் மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதை வந்து நம்ம மசாஜ் பண்ணிட்டு இருக்கோம். மசாஜ் பண்றதுனால ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி கொடுத்து ஸ்கின் வந்து சாகிங் ஆகாம ரிங்கிள்ஸ் இல்லாம பாதுகாக்குதுங்க. ஸ்கின்னை வந்து ஹெல்தியாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்குதுங்க. இந்த மசாஜ் ஜெல்ல உங்க ஃபேஸ்ல 10 to 15 மினிட்ஸ் சர்க்குலர் மோஷன்ல அப்வர்ட் டைரக்ஷன்ல மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக்குங்க. இதுக்கு வந்து நான் வந்து கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூனு, காஃபி தூள் 1 ஸ்பூனு, தேன் 1 ஸ்பூனு, தயிர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. கடலை மாவு வந்து டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட்டனாக வச்சுக்கிறதுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க. இந்த தயிரில் குட் பாக்டீரியா இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து க்ளோவாகவும் நௌரிஷ்டாகவும் வச்சுக்குதுங்க. இதில் வந்து புரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி வந்து இருக்கிறதுனால ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க. அதே மாதிரி ஆக்னி மார்க்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கர்ட் ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. இந்த லெமன் ஜூஸ்லேயும் பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குதுங்க. இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி நீங்க ஃபேஸ்ல பேக் போட்டீங்கன்னா இது வந்து ஃபேஸ்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், ஆக்னி மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு வர யூஸ் ஆகுங்க. ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஃபேஸை வந்து பிரைட்டாகவும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கோங்க, க்ளோவிங்காகவும் வச்சுக்கோங்க.
இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டெப்பும் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டு ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியலை நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்ஸும் பண்ண முடியலனா கூட இந்த கடைசியாக போட்டிருக்க இந்த ஃபேஸ் பேக் மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் க்ளோவிங்காகவும் இருக்குங்க. நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.